கண்ணியம் மிகுந்த எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினாலே வல்ல ரஹ்மான் நம்மீது கடமையாக்கியுள்ள இந்த சங்கை மிகு ஜுமாவுடைய தினத்தை அவனுடைய தூதராம் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய சுன்னத்தான முறையில் நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்று குழுமிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இரண்டு வகையான வாழ்க்கை அமைக்கப்பட்டிருக்கும். பொதுவாக பொது வெளியில் மக்கள் நம்மை பார்க்கும் பொழுது, நாம் மக்களை சந்திக்கும் பொழுது, நம்மை 4 கண்கள் உற்று நோக்கி கொண்டு இருக்கும் பொழுது, நம்மளை 4 பேர் பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறதும், அதே நேரம் யாரும் இல்லாத ஒரு சபையில், யாரும் இல்லாத ஒரு இடத்துல, எந்தவித கண்காணிப்பும் இல்லாத ஒரு இடத்துல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்பதும் வேறு விதமாக மக்களுக்கு வாழக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. பெரும்பாலும் யதார்த்தம் உலகத்தில் எப்படின்னு சொன்னால், 4 பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கிறாங்க, அவங்க அண்ணனாக இருக்கார், என் சகோதரனாக இருக்கார், எனக்கு ரொம்ப பழக்கமானவராக இருக்கார், என்னை பற்றி உயர்வாக நினைக்கூடியவராக இருக்கார் அப்படின்னு ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் நம்ம இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்குது. அதே நேரம் யாரும் இல்லாத ஒரு சபை, யாரும் இல்லாத ஒரு இடம், நான் மட்டும்தான் இருக்கிறேன், என்னை சுற்றி 4 சுவர் மட்டும்தான் இருக்குது, அந்த நேரத்தில் நான் எப்படி இருக்கிறேன். இந்த ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்து நம்முடைய இறையச்சத்தை அளவிட்டு பார்க்கும் பொழுது தான் நாம் உண்மையாகவே எந்த இடத்துல நம்முடைய இறையச்சத்தை நம்ம வச்சிருக்கிறோம் என்கிறது நம்மளே சுயமாக பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளணும். மக்கள் மத்தியில் இருக்கும் பொழுது என்னுடைய இறையச்சம் எப்படி இருக்குது, தக்குவா எப்படி இருக்குது. அதே நேரம் யாரும் இல்லாத இடத்துல, என்னை பற்றி யாருக்கும் தெரியாத இடத்துல, நான் யாருடைய பார்வைக்கு படாத இடத்துல, நான் தனிமையில் இருக்கும் பொழுது தனிமையில் இருக்கும் பொழுது என்னுடைய இறையச்சம் எப்படி இருக்குது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் ஒரு முஃமினுடைய மறுமை வாழ்க்கை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கிறது. பப்ளிக்கில் எப்படி இருக்கிறேன், பிரைவேட்டில் எப்படி இருக்கிறேன். அந்த தனிமைங்கிறது எல்லா இடத்துக்கும் பொருத்தமானதாக இருக்கும். ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், வியாபாரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வர்றாங்க, அவங்கள்ட்ட நான் செய்யக்கூடிய வியாபாரம் எப்படி இருக்கும். யாருனே தெரியாத ஒரு ஆள் நான் பொய் சொன்னாலோ இல்லை ஏமாற்றினாலோ வேறு ஏதாவது தப்பு பண்ணாலோ கண்டுபிடிக்க முடியாத நிலைமையில், நான் மாட்டிக்க மாட்டேன் என்ற நிலைமையில் நம்முடைய வியாபார முறை எப்படி இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையிலான ஒப்பீடு தான் இந்த ஜும்மாவுடைய தலைப்பு. தனிமையில் நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்குது, தனிமையில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன். பொதுவெளியில் மக்கள் மத்தியில் இறைவனை அஞ்சக்கூடிய அந்த இறையச்சம் நான் தனிமையில் இருக்கும் பொழுதும் எனக்கு இருக்குதா, இல்லை வெளியில் பார்க்கும் பொழுது மக்கள் மத்தியில் நல்லவராக, மக்கள் மத்தியில் ரொம்ப ஈமான்தாரியாக, இவரை மாதிரி ஒரு ஆள் யாருமே இல்லைப்பா அப்படின்னு வெளிப்புறமாக நடித்துக்கொண்டு தனிமையில் போகும்பொழுது வியாபாரத்தில் இருக்கட்டும், தனிமையான இடத்துலையா இருக்கட்டும், மற்ற இடங்களில் என்னுடைய ஈமான் எப்படி இருக்கிறது என்பதை நம்மளை நாமே சுயமாக பரிசோதனை செய்து பார்த்து கொள்ள வேண்டும். ஏன்னா தனிமையில் ஒரு மனுஷன் இறையச்சத்தை பேணக்கூடிய பேணுதல் என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் அதை பற்றி சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் தனிமையில இறையச்சமாக வாழக்கூடிய வாழ்க்கை என்பது, தனிமையில் இறையச்சமாக இருக்கக்கூடியது என்பது மிகப்பெரிய சோதனை என்று தன் திருமறையிலே பதிவு செய்கின்றான். நம்ம நினைச்சுக்கலாம், தனிமையில இருக்கிறேன், அது எனக்கு நான் ஹலாலான முறையில் வாழ முடியும், நான் ஹராமை பேணி காத்து கொள்ள முடியும், நான் இறையச்சத்தோட வாழ முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டாலும் அல்லாஹ் சொல்றா அப்படிலாம் கிடையாது. நீங்க தனிமையில வாழும் பொழுது, தனிமையில் இருக்கும் பொழுது, தனிமை சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் பொழுது, அங்க நீங்க இறைவனை அஞ்சி ஹலாலாக வாழக்கூடிய வாழ்க்கை என்பது மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் தன் திருமறையிலே பதிவு செய்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்டவங்க, முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, சொர்க்கத்துக்கு நம்மையெல்லாம் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியவர்கள், மறுமை மக்சர் மைதானத்தில் கௌசர் தாராயத்தில் தண்ணீர் அள்ளி நமக்கெல்லாம் தரக்கூடியவர்கள், ஒட்டுமொத்தமாக உலக மக்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்து எல்லாத்தையும் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய அந்த அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தான் ஓதக்கூடிய தினமும் அன்றாட துவாக்களை கேட்ட ஒரு துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹஷ்யதிக ஃபி கைபி வ ஷஹாதா. இறைவா, நான் வெளிப்புறமாகவும் வெளிப்படையாகவும் மறைவாகவும் உன்னை அஞ்சக்கூடிய வாய்ப்பை எனக்கு கொடுத்தருள். 4 ரூபாயாக. அல்லாஹ்வின் தூதரவர்கள் தனிமைப்பட்டு அல்லாஹ் துவா செஞ்சிருக்கிறாங்க. 4 ரூபாயாக. 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 4 ரூ
யார் செஞ்சிருக்கா? சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட இறை தூதர், கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போவார் என்று அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட இறை தூதர். உங்களையும் என்னையும் பரிந்துரையின் மூலமாக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய இறை தூதர். நம்ம எல்லாம் மறுமையில பார்த்து நமக்காக வேண்டி கௌசர் தடாகத்தில் தண்ணீர் அள்ளி தரக்கூடிய அந்த இறை தூதர் கேட்கிறார். ஒவ்வொரு கடமையான தொழிலுக்கு ரசூலா கேட்பாங்க, அல்லாஹும்ம இன்னி அஷ்கலுக ஹஷ்யதிக ஃபில் கைபி வஷஹாதா, இறைவா மறைவான நேரத்திலும் தனிமையில் இருக்கும் பொழுதும் வெளிப்படையாக இருக்கும் பொழுதும் உன்னை அஞ்சக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடு இறைவா. அல்லாஹ்வின் தூதரே தினமும் துஆவை கேட்டிருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு நம்முடைய நிலைமை வெளிப்படையாக இருக்கும் பொழுதும் சரி, தனிமையில் இருக்கும் பொழுதும் நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்குது? தனிமையில் இறையச்சத்தை பேர் சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு காலத்தை தனிமைன்னு சொன்னா ஒரு 10 பேர் இல்லாம தனியா ஒரு ரூம்ல இருக்க, அதான் தனிமை. இப்ப அப்படி கிடையாது. நீங்க 100 பேர் அங்க உட்கார்ந்து இருந்தாலும் நான் ஒரு ஆள் இங்க உட்கார்ந்து என் கையில மொபைல வச்சிருந்தேன்னா இதுவும் எனக்கு தனிமை தான். முன்னாடி தனிமைங்கிறது 100 பேர் இருந்தா 101 ஆளா இருப்பேன். இப்ப தனிமை அப்படி கிடையாது. நீங்க 100 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் நான் இங்க மூலையில செவுத்து ஓர செல்ல வச்சுட்டு உட்கார்ந்தா அதுவும் தனிமை தான். அந்த தனிமையின் மூலமாக என்னால் எந்த வரம்புகளையும் மீற முடியும். அதுக்கு 100 பேர் கூட இருக்கணும், அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த செல்போன் நான் யூஸ் பண்ணக்கூடிய செல்போனுங்கிறது எனக்கு முன்னாடி 10,000 பேர் 1,00,000 பேர் உட்கார்ந்துருந்தாலும் கூட இந்த செல்போன் வாங்கிட்டு நான் மாடு மூலையில் சாஞ்சு உட்கார்ந்துட்டேன்னா இது என்னுடைய தனிமை. இந்த தனிமையில வரம்பு மீறக்கூடிய வாய்ப்புகள் எல்லா இடத்துலையும் கொட்டி கிடக்குது. 4 ரூம் தான் தனிமைன்னு கிடையாது. 4000 பேருக்கு முன்னாடி அமர்ந்திருந்தாலும் தனிமை தான் அது. அந்த தனிமையில் நம்முடைய இறையச்சம் எப்படி இருக்குது? அல்லாஹ் சொல்றான், அது போன்ற தனிமையில் இறையச்சத்தை பாதுகாத்துக் கொள்றதுங்கிறது சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. அல்லாஹ் திருமறையில் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லியப்லுவன்னகுமுல்லாஹு பிஷைஇன், நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹ் உங்களை சோதிக்கிறான். என்ன சோதனை தெரியுமா? ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் இஹ்ராம் கட்டினதுக்கு அப்புறம் வேட்டையாடக்கூடாது அப்படிங்கிறது மார்க்க சட்டம். வேட்டையாடக்கூடாது. இஹ்ராம் கட்டிட்டோம்னு சொன்னால் இப்போ நமக்கு வேட்டையாடக்கூடிய சூழ்நிலை இல்லாவிட்டாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வேட்டை தான் மிக பிரதான உணவு தொழிலாக இருந்துச்சு. அப்போ அவங்க அந்த வழியாக போகும் பொழுது வேட்டையாடக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் கட்டளை போட்டுட்டான். கட்டளை போட்ட இறைவன் என்ன சொல்றால், எவ்வளவு ஒன்றுக்கும் உங்களை சோதிப்பதற்காக. ஃபர்ஸ்ட் இஹ்ராம் கட்டிட்டீங்கன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது? வேட்டையாடக்கூடாது. உங்களை சோதிப்பேன். எப்படி தெரியுமா சோதிப்பேன்? உங்கள் கைகளுக்கு அருகாமையில், உங்கள் வில்களுக்கு அருகாமையில், உங்கள் ஈட்டிகளுக்கு அருகாமையில் அந்த வேட்டை பலிப்பிராணிகளை போகுமாறு நான் செய்வேன். மற்ற நேரத்தில் தேடி தேடி போய் வேட்டையாடணும். ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன சொல்கிறான்னா, மற்ற நேரத்தில் நீங்கள் தேடி போகணும், போய் சுற்றி அலைஞ்சு திரிஞ்சு பலிப்பிராணி கொண்டு வரணும். இங்கே எப்படி தெரியுமா? இஹ்ராம் நீ கட்டிட்டீங்கன்னா முன்னாடி வரும், கை கிட்ட வரும், வாப்பா வந்து நீ வேட்டையாடுப்பான்னு சொல்லி கை கிட்ட விலங்கு வரும், கை கிட்ட மான் வரும், கை கிட்ட முயல் வரும். உன் கை நீங்க சும்மா இருந்தாலும் ஈட்டி கிட்ட அந்த உயிரினம் வந்து நிற்கும். அந்த நேரத்தில் நீங்க வேட்டையாடாம அது கலந்து போனீங்கன்னா அதுதான் இறையச்சம். அல்லாஹ் என்ன வார்த்தை பயன்படுத்துறான்? யஅலமுல்லாஹு மன் யகாஃப பில் கைப், தனிமையில, பில் கைப் மறைவில, தனிமையில மறைவில நீங்கள் யார் இறைவனை அஞ்சுகின்றீர்கள் என்பதை சோதிப்பதற்காக. சும்மா போற முயல் உங்க ஈட்டிக்கிட்ட வந்து நிற்கும், சும்மா போற மான் கிட்ட வந்து நிற்கும், ஓரமா போற கழுதை முன்னாடி வந்து நிற்கும். வந்து ஏன்பா சும்மா போற, வந்து என்ன கொல்லுப்பா, என்ன வேட்டையாடுப்பான்னு சொல்லி ரொம்ப கிட்ட கிட்ட வந்து நிற்கும். உங்களை அந்த பாவத்துக்கு அழைக்கும், வேட்டையாட தூண்டும். ஏன் தெரியுமா நான் கொண்டு வந்தேன்? பில் கைப், மறைவில் நீங்கள் யார் இறைவனை அஞ்சுகின்றீர்கள் என்பதை சோதிப்பதற்காக தான். இன்னைக்கு நாம தவறுகள் செய்வதற்கு, ஹலாலை விட்டு ஹராமின் பக்கம் செல்வதற்கு, ஹராமான வழியில் செல்வதற்கு எக்கச்சக்கமான வேட்டை பிராணிகளை படைத்த ரப்புல் ஆலமீன் நம் கண் முன்னாடி கொண்டு வந்து காட்டுறான். அது எதுவாக வேணா இருக்கட்டும், வியாபாரமா இருக்கட்டும், வேற எந்த விஷயமா இருக்கட்டும், தனிப்பட்ட அந்தரங்க வாழ்க்கையா இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் எப்படி அல்லாஹ் கொண்டு வந்து வைக்கிறான்னா, கண் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். இந்த இடத்துல உங்கள் ஈமான் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெளியில 4 பேர்த்த நல்லவனா நடிக்கிறேன்னா, இல்ல உள்ளுக்குள்ள ஈமான் எப்படி இருக்குது?
வெளியே 4 பேர் நம்ம நல்லவா நடிச்சிடலாம். ஆனா படைத்தரப்ப அல்லாஹ் அவனை பத்தி சொல்லும் பொழுது இன்னவ அலிமின் தாத்தி சுதூர், உள்ளங்களில் என்ன உள்ளவை என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும். நீங்க வெளிப்படையா சொல்லி வெளிப்படையா மக்கள்கிட்ட தெரியும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இன்னவ அலிமின் தாத்தி சுதூர், உள்ளங்களில் என்ன உள்ளவை. ஏன் உள்ளுக்குள்ள ஒன்றை வச்சு வெளியே எப்படி வேணா நான் பேசலாம். அல்லாஹ் சொல்றான், நீ பேச, வாயை திறந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க பார்வை எங்க போகுது, உங்க உள்ள எதை நாடுது, உள்ள எதை நோக்கி போகுது, எல்லாமே எனக்கு தெளிவா தெரியும். என்னிடம் வந்து நீங்க எதையும் மறைக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், அவர்கள் மக்கள்கிட்ட மறைச்சிடலாம், அல்லாஹ்வாக என்னிடம் மறைக்க முடியாது. வஹுவ மஅகும், அவன் அவர்களோடு தான் இருக்கிறான். அல்லாஹ் எவ்வளவு டீட்டெயிலா சொல்றான்னா, அவங்க 3 பேர்னா 4ஆவதா இருக்கிறான், அவங்க 5 பேர்னா 6ஆவதா இருக்கிறான், அவங்க எவ்வளவு மக்கள் தொகையா இருந்தாலும் கூட ஒரு ஆளா அவன் சேர்ந்து இருக்கான். அவர்களோடு சேர்ந்து இருக்கிறான். அவர்கள் எப்படி தப்பு செய்ய முடியும்? இன்னைக்கு நம்ம ஒரு தந்தைக்கு தரக்கூடிய கண்ணியத்தை, ஒரு தாய்க்கு தரக்கூடிய கண்ணியத்தை, ஒரு சகோதரர் தரக்கூடிய கண்ணியத்தை, இல்லை நம்மளை வந்து ஒரு பெரிய ஆள் மதிக்கூடிய அவர்கள் தரக்கூடிய கண்ணியத்தை விட யதார்த்தம் என்னன்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லை, அல்லாஹ் அவருக்கு நம்ம குறைவாக கண்ணியத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதான் யதார்த்தம். நான் ஒரு தவறு செய்ய மாட்டேன், ஏன் எங்கள் அம்மா இருக்காங்க, தப்பு செஞ்சேன்னா அவங்க என்ன தப்பாக நினைப்பாங்க, தவறு செய்ய மாட்டேன். எங்க அத்தா இருக்காரு, தவறு செய்ய மாட்டேன், ஏன் தவறு செய்ய மாட்டேன், என்னை பத்தி ரொம்ப பெருமையா நினைச்சிருக்காரு, ரொம்ப நல்லவன் நினைச்சிருக்காரு, அவர் முன்னாடி தப்பு செய்வேன் நான் செய்ய மாட்டேன்பா. இது தாய் ஒரு பெரிய ஆளுப்பா, நல்லா பேசுவார்ப்பா, நல்லா பயான் பண்ணுவார்ப்பா, இவரை மாதிரி ஒரு ஆள் யாருமே கிடையாதுப்பா அப்படின்னு என்னை பத்தி நினைக்கக்கூடிய ஒரு ஆள் முன்னாடி தவறு செய்ய மாட்டேன். ஏன் அவர் என்னை பத்தி பெருசா நினைக்கிறாரு, ஆனா நான் தவறு செய்ய மாட்டேன்பா. இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்து இவங்களையெல்லாம் மிகப்பெரிய ஆளா மதிச்சு அவர்களுக்கு முன்னாடி தவறு செய்ய மறுக்கக்கூடிய ஒருவன் இவர்கள் எல்லாத்தையும் விட ஹிஜ்ஜத்து கண்ணியத்துக்கென்றே தகுதியானவன் படைத்த ரப்புல் ஆலமீன் தனிமையில நாம் இருக்கும் பொழுது இவர்களுக்கு தரக்கூடிய கண்ணியத்தை நாம் அல்லாஹ்விற்கு கொடுக்காம நம்முடைய வரம்புகளை மீறினால் நம்ம என்ன சொல்ல வர்றோம்னா, இறைவா இவர்களை விட உன்னை நான் கௌரவப்படுத்துவதில் மிக குறைவாக வைத்திருக்கின்றேன் என்பதால் யதார்த்தமான அல்லாஹ் காப்பாற்றணும். அந்த நிலையிலிருந்து எல்லா தப்பு செய்யும். நாம் அருமையில சொர்க்கத்துக்கு போவதற்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்துல எந்த ஒரு மனிதனும் தான் செய்யக்கூடிய அமல்களை மட்டும் வைத்துக்கொண்டு சொர்க்கத்துக்கு போக முடியாது. சகாபாக்கள் கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எப்படிதான் போக முடியும்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தஹம்மதனி அல்லாஹ் ரஹிமஹு, அல்லாஹ் தன்னுடைய கருணை பார்வையால் யாரை பொருத்தி கொண்டான். அல்லாஹ் யாரை கருணையாளனா பார்ப்பான்? யார் அல்லாஹ்வை ரப்பாக நினைக்கின்றார்களோ. நமக்கு ஒரு என்ன வரும், நாங்கள் அல்லாஹ் ரப்பா நினைக்க வந்து உட்காந்துருக்கோம், இன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே, நல்ல லீவு நாள், சம்மர் டைமு, எங்கேயாவது வெளியே சுற்றிப்பா கூட போகலாம், அதெல்லாம் விட்டு போட்டு இவ்வளோ கடுமையான வெயிலில் நாங்கள் ஏன் இந்த மட்ட மதியானம் 12:45 வந்து இங்கே உட்காந்துருக்குறோம். நாங்கள் அல்லாஹ் நம்ப தானே செய்கிறோம், எங்களுக்கு அல்லாஹ் மேலே எச்சு நம்பிக்கை இருக்க தானே செய்யுது, நாங்கள் அல்லாஹ் பயப்படுறோம்ல. அல்லாஹ் சொல்கிறா, இந்த பயம் மட்டும் போதாது, இதுக்கு அவரோட சேர்ந்து மறுமையில நீங்க மறைவில் எப்படி இருக்கிறீங்க? நீங்க சக மனிதனுக்கு அவனுக்கு தரக்கூடிய கௌரவத்தை விட எனக்கு அதிகமாக கொடுக்கிறீங்களா, இல்ல அந்த சக மனிதனுக்கு தர கௌரவத்தை எனக்கு குறைவா கொடுக்கிறீங்களா என்பதை அல்லாஹ் நமக்கு சோதனை களமாக மறைய வச்சிருக்கிறான். 4 சவுத்துக்குள்ள தனிமையில மொபைலுக்குள்ள அல்லாஹ் நமக்கு சோதனை களமாக வைத்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரோட்ல பாதையில் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. போகும்பொழுது பக்கத்தில் ஒரு பேரிச்சம்பழத்தை பார்க்குறாங்க. கீழே பேரிச்சம்பழை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த பேரிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு சாப்பிடாம என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை இது கனிமத்து பொருளாக இருக்குமோ என்று நான் பயப்படுகின்றேன். இதுதான் தனிமையில் அஞ்சுறது. சாதாரண பேரிச்சம்பழம் எத்தனை ₹1 பெறுமா? நமக்கு தான் வெளிநாட்டு பேரிச்சம்பழங்கிறது பெரிய விஷயம். சவுதி பேரிச்சம்பழம், ஈரான் பேரிச்சம்பழங்கிறது அவங்களுக்கு பேரிச்சம்பழம் ரோட்டில் கிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமான உணவுப் பொருள். விலை மதிப்பற்றது பேரிச்சம்பழங்கிற அந்த ஊரில் அந்த விலை மதிப்பற்ற அந்த பொருளை எடுத்து தன்னுடைய வாய்க்குள்ள போட்டு சாப்பிடக்கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பயந்தார்கள். ஏன்? அதுதான் இறையச்சம். தன்னுடைய பேரன் ஹசன் அலிலா வர்றாங்க, அவங்க ரோட்ல போகும்போது ஒரு பேரிச்சம்பழத்தை வாயில போடுறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த குழந்தையோட வாயில அந்த குழந்தையோட வாய்க்குள்ள கையை விரல விட்டு அந்த பேரிச்சம்பழத்தை வெளியே தூக்கி எறிகிறாங்கன்னா
இது கனிமத்து பொருளாக இருக்க வாய்ப்பு இருக்குது, நீங்க சாப்பிடக்கூடாது, நம்முடைய குடும்பத்தாருக்கு கனிமத்து பொருள் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இறையச்சம். ரசூல்லா பெரியவங்க, ஓகே, அவருடைய பேரப்புள்ள குழந்தை தானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கும் பொழுது ஹசனுடைய வயசு 10. அப்படின்னா இந்த சம்பவம் நடந்திருக்கும் பொழுது ஒரு 6 வயசு, ஒரு 7 வயசு, ஒரு 8 வயசு இருந்திருக்குமா? குறைஞ்சபட்சம் ஒரு 8 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். 8 வயசு குழந்தை, 6 வயசு குழந்தை கீழே இருந்து ஒரு பேச்சு எடுத்து வாயில போடுது. அதை கூட அல்லாஹ்வின் தூதவர்கள் குழந்தையாக இருந்தாலும் இறைவனை அஞ்சிக் கொள்ள வேண்டும் என்று அந்த சாதாரண பேரிச்சம்பளத்தை, அதுவும் வாய்க்குள்ள விரல விட்டு பேரிச்சம்பளத்தை வெளியே தூக்கி எறிகிறாங்கன்னா அதுதான் இறையச்சங்கிறது. இன்னைக்கு நம்ம வியாபாரத்திலேயா இருக்கட்டும், பொருளாதாரத்தை சேர்ப்பதிலாக இருக்கட்டும், சர்வ சாதாரணமாக ஹலால மீறுறோம், சர்வ சாதாரணமாக ஹராமான காரியங்களை செய்கிறோம், வியாபாரத்தில் போய் பேசுகிறோம், கஸ்டமரை ஏமாத்துறோம். அதெல்லாம் பண்ணாட்டி வியாபாரம் பண்ண முடியாது பாயிண்ட் நமக்கு நாமளே ஒரு உள்ளுக்குள்ள நமக்கு நாமளே ஒரு தீர்ப்பு சொல்லிக்கிறோம். அதுவும் இறையச்சம் தான். தனிமையில் நம்ம பயந்து இருப்பதும் அதுவும் இறையச்சம் தான். அல்லாஹ் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், நம்ம இடத்துல நிச்சயமாக மறுமையில நிச்சயமாக கேள்வி கேட்பான் என்று நம்ம யோசிக்கணும். அதுதான் இறையச்சம் வருது. வெளிப்படையா 4 பேர்த்த முன்னாடி நின்று 4 பேர் முன்னாடி செய்வதற்கு இறையச்சம் கிடையாது. நமக்கென்று அல்லாஹ் மறுமையில நிச்சயமாக கேள்வி கேட்பான், நான் செய்யக்கூடிய எல்லா காரியத்துக்கும் படைத்த ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக கேள்வி கேட்பான் என்று ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம பயந்து செய்யக்கூடியதான் இறையச்சம். அந்த இறையச்சங்கிறது வெளிப்படையா பப்ளிக்கா நமக்கு எல்லாத்துக்கும் வந்துடும். யாராவது என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க அப்படின்னு பயப்படுறோமே, அந்த பயத்துல வந்துடும். ஆனா எப்பொழுது இறையச்சம் வரும்னு சொன்னா தனிமையில் இருக்கும் பொழுதுதான். தக்வா இறையச்சம் உடையதுக்கு தான் சொர்க்கம் காத்திருக்கிறது. இறையச்சத்திற்கும் வெக்கத்துக்கும் நமக்கு பெரும்பாலும் வித்தியாசம் தெரியறதே கிடையாது. வெக்க வேற, இறையச்சம் வேற. வெக்கன்னா என்ன தெரியுங்களா? 10 பேர் இருக்கிறீங்க, உங்க முன்னாடி நான் ஒரு தப்பு செஞ்சு பயப்பட்டா அதுக்கு பேர் வெக்கம். ஏன்? அவர் என்னை பத்தி நான் தான் பேசிடுவார்ப்பா, அதான் வெக்கங்கிறது. இறையச்சம்னா அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுறது. தக்வா இறையச்சத்திற்கும் வெட்கத்திற்கும் வித்தியாசம் இருக்கு. வெட்கம்னா மனுஷனுக்கு பயப்படுறது, இறையச்சம்னா அல்லாஹ்வுக்கு மட்டும் பயப்படுவது. யார் இறையச்சம் உடையவர்களாக இருக்கிறார்களோ, யார் தக்வாதாரிகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் சொர்க்கம் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எப்ப அல்லாஹ் பயப்படுவோம்னா வெளிப்படையாக இருக்கும் பொழுது மனிதர்களுக்கு பயப்படுறோம், வெட்கப்படுறோம். தனிமையில் இருக்கும் பொழுது நாம் தவறுகளை செய்யாமல் ஹலால் ஹராமை பேணி காத்தால் மட்டும்தான் அதுதான் இறையச்சம். யாருக்கு இறையச்சம் இருக்கிறதோ அவர்கள் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ் சொல்றானே, சாரியு இலா மஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் ஜன்னத்துன் அர்லுகு சமாவாத்தி வல்லர். எல்லாம் விரைந்து வாங்க. எங்க வாங்க? சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்க. அல்லாஹ்வுடைய தௌபா நோக்கி விரைந்து வாருங்க. அல்லாஹ் சொல்றான், உஇத்தல் முத்தகீனர், யாருக்கு தம்ம தயாரிக்கப்பட்டிருக்கிறது? வானங்களை விட பூமிகளை விட மிகப்பெரிய சொர்க்கம் யாருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கிறதுனா முத்தகீன், இறைவனை அஞ்சக்கூடிய முத்தகீன்களுக்கு. யார் தக்வாதாரிகள்? யார் மக்கள் மத்தியிலும் அல்லாஹ்வை பயந்து தனியாக யார் அல்லாஹ்வை பயப்படுகின்றார்களோ அவள்தான் இறையச்சவாதிகள். அப்ப நாம சொர்க்கம் போகணும்னா இறையச்சவாதிகளாக இருக்கணும். இறையச்சவாதிகள் என்று சொன்னால் மக்கள் மத்தியில் அல்லாஹ் பயப்படுறது கிடையாது, தனிமையில் அல்லாஹ் பயப்படுறதுதான். அது எந்த செயலா இருக்கட்டும், எதையெல்லாம் மக்கள் முன்னாடி நம்ம வெட்கத்தின் காரணமாக செய்ய மறுப்போமோ செய்ய மறுக்கிறோமோ அதை தனிமையிலும் செய்யாமல் இருக்கிறோமே, அதுதான் உண்மையான இறையச்சம். அதுதான் தனிமையில பயப்படக்கூடிய பயம். ஆனா இன்றைக்கு நம்மள பெரும்பாலானோர் அந்த விஷயத்துல மிகப்பெரிய கோட்டை விடக்கூடியவங்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மறுமையில ஒரு மனிதர் வருவார், மக்சர் மைதானத்தில் ஒரு மனிதர் வருவார். அவர் யாருன்னு எனக்கு தெரியும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் அவர் அடையாளம் கண்டு கொள்வேன். அவர் எப்படி வருவார்னு சொன்னா திகாமா மலை அளவிற்கு நன்மைகள் அள்ளி கொண்டு வருவார். திகாமா மலை அளவுக்கு, அந்த மக்கா மலைத்தொடர் இருக்குல்ல, திகாமா மலை அளவுக்கு நன்மைகளை கொண்டு வருவார். அவர் நன்மைகளை கொண்டு வரும் பொழுது திடீர்னு பார்த்தா அந்த நன்மைகள் எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சி வெறும் துகள் துகளா போயிடும். வெறும் பெரிய மலை வெறும் மண்ணா மாறிடும், எந்த அமலும் இல்லாம ஆயிரும். அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்க, ஏன்னா நாங்களும் அந்த மாதிரி நஷ்டவாளியா ஆகாமல் இருப்பதற்காக எங்களுக்கு சொல்லுங்க யாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆமா இன்னக்கும் இஹ்வானுக்கும், அவங்க யார் தெரியுமா? அவங்க உங்களுடைய சகோதரர்கள்.
ரசூல்லா யாரோ முனாஃபிக்கை பற்றியோ இல்லை யாரோ இறையச்சம் இல்லை இறை நம்பிக்கை இல்லாதவர்களை பற்றி ரசூல்லா சொல்ல. அம்மா இன்னும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். ரசூல்லா சேர்த்து கூட சொல்கிறாங்க, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னா இரவு தொழுகையை தொழக்கூடியவர்கள். இன்றைக்கி நம்மள இரவு தொழுகை பெரும்பாலும் தொழுகிறது கிடையாது. ரசூல்லா என்ன சொல்கிறாங்கன்னா, இஹ்வானுக்கும் உங்கள் சகோதரர்கள், உங்கள் சகாபாக்கள் ரசூல்லா சொல்ல உங்கள் சகோதரர்கள் கூடவே இருந்தாங்க. அவங்க இரவு தொழுகை தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் தங்கள் இறைவனுடைய விஷயங்களை மறந்து இறைவனுடைய தடைகளை மீறி விடுவார்கள். ரசூலா இஹ்வானுக்கும் உங்கள் சகோதரர்கள் உங்களை மாதிரி இருப்பாங்க, உங்களை மாதிரி அமல் செய்வாங்க, உங்களை மாதிரி இரவு தொழுகை தொழுவாங்க. இரவு தொழுகை தொழுது நிறைய அமல்களை செஞ்சு பெரும் திகாமா மலையவருக்கு பெரும் அமல்களை கொண்டு வந்து மறுமையில் நிற்பாங்க. அல்லாஹ் அதை எதையுமே உபயோகம் இல்லாமல் சுக்குநூறு அல்லாஹ் உடைச்சு தூக்கி போட்டுருவான். ரசூல்லா சொல்றாங்க, ஏன் தெரியுமா? அவங்க தொழுதாங்க, எல்லா அமல்களையும் செஞ்சாங்க, நிறைய நன்மைகளை செஞ்சாங்க. ஆனால் தனிமை என்று வந்துவிட்டால் தங்கள் இறைவனுடைய வரம்புகளை மீறி விடுவார்கள். அது எதுவாக வேணா இருக்கட்டும், மானக்கேடான விஷயமா இருக்கலாம், பொய் சொல்றதா இருக்கலாம், ஹலாலை பேணாமல் ஹராமான முறையில் சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், என்னவோ இந்த வாட்ஸ்அப்ல மொபைல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வச்சுட்டு ஒரு அவதூறு பரப்பக்கூடிய அந்த விஷயமா கூட இருக்கலாம், ஒரு புறம் பேசக்கூடிய விஷயமா இருக்கலாம், எதுவாக வேணா வச்சுக்கலாம். நம்ம எவையெல்லாம் மார்க்கம் தடை செய்திருக்கிறோம், அந்த தடை செய்யப்பட்ட எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் அவை எல்லாமே நம்மளாம் தனிமையில் இறைச்சம்னு சொன்னா மானக்கேடான விஷயத்தை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறோமே தவிர அது மட்டும் இல்லை. வியாபாரத்தில் பொய் சொல்றதா இருக்கட்டும், ஹலால் ஹராம பேணாம சம்பாதிக்கிறதா இருக்கட்டும், ஒரு புறம் பேசுறதா இருக்கட்டும், பொய் சொல்றதா இருக்கட்டும், அது எல்லாமே தனிமையில் இறைச்சத்துக்கு அதுக்குள்ள சேர்ந்து வரக்கூடிய விஷயங்கள் தான். நம்ம தக்குவா எங்க இருக்குது? நான் வெட்கப்படுறேன்னா அல்லாஹ்க்கு பயப்படுறேன்னா? நான் அல்லாஹ்க்கு பயந்தால் வெளிப்புறமாகவும் சரி அந்தரங்கமாகவும் சரி ஒரே மாதிரி இருப்பேன். நம்மளே சுயமா கேள்வி கேட்டுக்கணும், என்னுடைய வெளிப்படையான வாழ்க்கையும் அந்தரங்கமான வாழ்க்கையும் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி இருக்கா, வேற வேற மாதிரி இருக்கா? நான் வெளியே 100 மார்க் வாங்கினேன்னா அந்தரங்கத்தில் 50 மார்க் வாங்கினேன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன். நான் வெளியே 50 மார்க் வாங்கி அந்தரங்கத்தில் 20 மார்க் வாங்கினேன்னா நான் ஃபெயில் ஆகிட்டேன். அதே நேரம் நான் இங்கே எப்படி இருக்கிறனோ, பப்ளிக்கில் எப்படி இருக்கிறனோ, அதே மாதிரி தான் என்னுடைய பிரைவேசியில் நான் இருப்பேன்னு சொன்னால் நாம தான் உண்மையான தக்குவாதாரிகள். மனுஷன் தப்பு செய்யாமல் இருக்க முடியாது, மனுஷனால் வாழ முடியாது. ஆனால் ஒருவேளை தவறு செய்யக்கூடியதாக இருந்தால் அல்லாஹ் அவரை தௌபா செய்து மீண்டும் அல்லாஹ் அதான் எதிர்பார்க்குறான். தப்பு செஞ்சீங்களா, தவறு செஞ்சீங்களா, மீண்டுருங்க. உங்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்போ இந்த இறையச்சங்களை பேணி வாழக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறார், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அப்படி இஸ்ஸத்திக்க அல்லாஹ் சொல்கிறானா, என்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக எந்த ஒரு நல்லடியாருக்கும் 2 பாதுகாப்பையும் 2 பயத்தையும் நான் கொடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ் சொல்கிறா அப்படி இஜ்ஜத்திக்க அல்லாஹ் சொல்கிறா அப்படி இஜ்ஜத்திக்க என் கண்ணியத்தின் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், எந்த ஒரு அடியானுக்கும் 2 பயத்தையும் 2 பாதுகாப்பையும் நான் கொடுக்க மாட்டேன். ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் யார் பயத்துடன் வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு நான் மறுமையில பாதுகாப்பு அளிப்பேன். இந்த உலகத்தில் யார் பாதுகாப்புடன் வாழ்கின்றாரோ, பாதுகாப்புன்னு சொன்னால் என்ன? ஒரு தவறு செய்யும் பொழுது நம்மளை யாருமே பார்க்கல, அப்புறம் நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு எந்த விதமான தப்பு செஞ்சால் யாருமே கண்டுபிடிக்க முடியாது என்று நம்மளை நாமளே ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கின்றார்களோ அவர்களுக்கு மறுமையில பயத்தை கொடுப்பேன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோடு வாழ்ந்தோம் என அல்லாஹ் சொல்றான், எந்த ஒரு நல்லடியாருக்கும் 2 பயத்தையோ 2 பாதுகாப்பையோ நான் கொடுக்க மாட்டேன். ஒரு பாதுகாப்பு, இந்த உலகத்தில் பயந்து வாழ்ந்தார்களே ஆனால் அவர்களுக்கு மறுமையில நான் பாதுகாப்பு கொடுப்பேன். இந்த உலகத்தில் பயந்து வாழாம தான் தவறு செய்வதற்கான பாதுகாப்பு ஏற்படுத்தி கொண்டார்களே ஆனால் அவர்களுக்கு மறுமை நான் பயத்தை கொடுப்பேன் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்லும்போது நல்லடியாருன்னு சொல்றான். அல்லாஹ் முஸ்லீம் அல்லாஹ் அழைக்கல, அல்லாஹ் அழைக்க முஸ்லீம் சில இடத்துல அழைப்பான், ஐயுகன் ஆசன் அழைப்பான், ஐயுகல் முஸ்லீம் நல்லா அழைப்பான். நான் இங்கே அழைக்கும் பொழுது ஐயுகல்லதீன் ஆமனு நம்பிக்கை கொண்டவர்களை, அல்லாஹ் நம்பி அவன் தூதரை நம்பி ஏகத்துவதிலாக பூமியில் வாழக்கூடிய நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்க இந்த உலகத்தில் அல்லாஹ் பயந்தீங்கன்னா மறுமையில பாதுகாப்பா இருப்பீங்க. நீங்க இந்த உலகத்தில் பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி கொண்டு அல்லாஹ் பயப்படாம இருந்தீங்கன்னா மறுமையில பயப்படுவீங்க. இந்த உலகத்துடைய பயத்தை விட மறுமை பயம் யோசிச்சு கூட பார்க்க முடியாத சூழ்நிலையாக இருக்கிறது.
அப்போ இதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் மட்டுமே முழுமையாக பயந்து அல்லாஹ் வெளிப்படையாகவும் சரி அந்தரங்கமாகவும் சரி தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழக்கூடிய மக்களாக மாறிக்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு முதலாம் இஸ்லாமிக் கர்மத்தில் வரகாத்தோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுக்கு என்று பல்வேறு விதமான முன்னறிவிப்புகளை செய்திருக்கிறாங்க. அதில் பெரும் முன்னறிவிப்புகள்லாம் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடியது, சின்ன சின்ன முன்னறிவிப்புகள்லாம் இருக்கும். அதில் ஒரு முன்னறிவிப்பு என்னன்னு சொன்னால், தகுதியற்றவரிடத்திலே பொறுப்பை ஒப்படைக்கும் பொழுது நீங்கள் மறுமையால் எதிர்பாருங்கள் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. தகுதியற்றவற்ற பொறுப்பை ஒப்படைக்கிறதுன்னு சொன்னால் அவருக்கு எந்த விதமான தகுதியுமே இல்லாமல் இருக்கும். அதில் பல நிகழ்வு நம்ம கண்டினியூவாக பார்த்துட்ருக்கோம். அதில் ஒன்று என்னென்னு சொன்னால், இன்றைய தினம் ஒன்றிய அரசாங்கம் அறிவிப்பு வெளியிட்டிருக்குது. கேஸ் சிலிண்டர் பிஸ்னஸ் அந்த ஹோட்டலில் வைக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குல்ல, அதோடைய விலை 933 ரூபா அதிகப்படுத்திட்டாங்க. கேஸுகளுக்கு அந்த ஹோட்டலில் வைக்கக்கூடிய சிலிண்டர் விலை இன்றைக்கி கிட்டத்தட்ட 3300 ரூபா. இப்போ எல்லாம் இல்லீகலாக 5000 ரூபா கொடுத்தா வாங்குறாங்க. அப்படி இல்லீகலாக வாங்கும்பொழுதே ஹோட்டலில் சாப்பாடோட விலை ஏறி போச்சு. இப்போ லீகலாகவே அரசாங்கமே ஒரு ஹோட்டலுக்குரிய கேஸ் 3300 ரூபா கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சுன்னா, இன்னும் ஹோட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய விலையை அதிகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் கடந்த வாரம் தான் மத்திய ஒன்றிய நிதியமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவில் எந்த தட்டுப்பாடும் வராது, எல்லாம் சீராக இருக்குதுன்னாங்க. அவங்க சொன்ன ஒரு வாரத்தில் விலை ஏறிடுச்சு. அது மாதிரி தமிழ்நாடு பார் கவுன்சில் எலெக்ஷன் முடிஞ்சிருக்கு. தமிழ்நாடு பார் கவுன்சில் எலெக்ஷனில் பால் கனகராஜ் அப்படிங்கிறவர் வெற்றி பெற்றிருக்காரு. தமிழ்நாடு பார் கவுன்சிலுடைய தலைவராக தேர்வு செய்வார். அவர் யாருன்னா பாஜகவுடைய சிறுபான்மையினர் மாநில பொறுப்பில் தேசிய பொறுப்பில் உள்ள ஒரு நபர். அப்போ வெளிப்படையாக அவர் செலக்ட் பண்ணப்பட்டது தமிழக பாஜக சோசியல் மீடியாவில் அதை கொண்டாடுறாங்க, ஒரு நல்ல வேட்பாளர் வந்துட்டார் அப்படின்ட்டு. வெளிப்படையாக சிறுபான்மையின மக்களுக்கும் வெளிப்படையாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் வெளிப்படையாகவே ஒரு தவறு செய்யக்கூடிய அவருக்கு எதிராக களம் காணக்கூடிய பிரிவை சார்ந்த ஒருவர் ஒரு வழக்கறிஞருடைய தலைமை பொறுப்பில் வந்தாருன்னு சொன்னால் இன்னும் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கும்? திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட விஷயம் நமக்கு தெரியும். அதுவும் சட்டம் கையில் வச்சுருக்கிறாங்க, இங்கேயும் சட்டம் கையில் வச்சுருக்காங்கன்னா அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொன்ன பிரகாரம் நம் கியாமத் நாளை நெருங்கிக் கொண்டே இருக்கிறோம். அப்போ இந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாரும் விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது எல்லா சூழ்நிலைகளுமே நம்மை சிறுபான்மையின மக்களை ஒரு அச்சத்துக்கு பயத்துக்கு உள்ளாகக்கூடிய மேல் நாள் வரக்கூடிய எலெக்ஷன் ரிசல்ட் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் சரிதான், எதுவாக இருந்தாலுமே சிறுபான்மையின மக்களை ஒரு அச்சத்துக்கு உண்டாகக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஆனால் தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், யாருமே எதுக்குமே இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டிய விஷயத்தை அல்லாஹ் நம்ம கொடுக்கவே இல்லை. நம்ம தான் இஸ்லாத்தை காப்பாற்றணும். அல்லாஹ் சொல்கிறான், இந்த ஏகத்துவ ஜோதியை நான் பரிபூர்ணப்படுத்திப்பேன். இது யாராலுமே தங்கள் வாய்களால் ஊதி இந்த ஜோதியை அணைக்க முடியவே முடியாது. இந்த ஜோதியை நான் பரிபூர்ணப்படுத்திப்பேன். இந்த கொள்கையை, ஏகத்துவத்தை, தௌஹீதை, இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை யாருக்குமே கிடையாது. நமக்கு என்ன நம்ம வேலை? நம்முடைய ஈமானை காப்பாற்றிக்கொள்ள நம்முடைய வேலை. இந்த மார்க்கத்தை காப்பாற்றுறதோ, ஏகத்துவத்தை வளர்க்குறதோ, ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் காப்பாற்ற அதெல்லாம் அல்ல நமக்கு வேலை. அல்லாஹ் சொல்கிறான், அது என்னுடைய வேலை. நான் தான் மார்க்கத்தை உருவாக்கினேன், என்னுடைய கொள்கை, என்னுடைய ஜோதி, அதை நான் பரிபூர்ணப்படுத்திப்பேன். அல்லாஹ் நமக்கு அந்த ஏகத்துவத்தை ஜோதியை பரிபூர்ணப்படுத்தக்கூடிய வேலை அல்லாஹ் நமக்கு கொடுக்கல. அல்லாஹ் அதை அணைய விட மாட்டான். நிச்சயமாக அல்லாஹ் பரிபூர்ணப்படுத்த. நம்முடைய வேலை என்னன்னா, நம்முடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வது தான், நம்முடைய தக்வாவை பாதுகாத்துக் கொள்வது தான். நம்முடைய ஈமானையும் தக்வாவையும் அளிப்பதற்காக வேண்டி எண்ணற்ற வேலைகளை பிரான்ஸ் வரலாறு முடிஞ்சால் படித்து பாருங்கள். பிரான்ஸில் இஸ்லாம் எவ்வளோ வீரியமாக இருந்துச்சு, இன்றைக்கி எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா, அது போன்ற ஒரு சூழ்நிலையை போதைப் பொருட்களின் மூலமாக, ஆபாசங்களின் மூலமாக, ஆடை கலாச்சாரங்கள் மூலமாக எப்படி அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய இளைஞர்களையும் இஸ்லாமிய மக்களையும் அவங்க வேறு பாதைக்கு மாற்றி கொண்டு போனாங்க. அதே நிலை தான் நீங்கள் தமிழகத்திலையும் இந்தியாவிலும் பெரும்பாலும் போதைக்கு அடிமையானவர்களும் போதைப் பொருளை விற்பனை செய்தவர்களும் முஸ்லீம்களாக தான் இருக்கிறாங்க. இதான் யதார்த்தமான உண்மை. அப்போ நம்முடைய ஈமான், நம்முடைய இறைச்சி நம்ம பாதுகாத்துட்டா போதும். அதை ஏகத்துவத்தை, இஸ்லாத்தை காப்பாற்ற வேண்டிய வேலை நமக்கு கிடையாது. நம்மளை காப்பாற்றிட்டா போதுமானதாக இருக்கும். அப்போ அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு தனிமையிலும் சரி மறைவிலும் சரி இறைச்சத்தை பேணி வாழக்கூடிய மக்களாக, அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் அதிகமாக பெறக்கூடிய மக்களாக மாறிக்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.